நேத்து கூட 4 போண்டா 2 படம் வாங்கி கொடுத்தேன். போண்டா வடிகா கொலை பண்ற அளவுக்கு போறாங்க. ஓ 4 லட்சம் போடு. 4 லட்சம் போட முடியாது. எப்படியா போறியா? போட முடியாதுடா. எப்போ ஏடா ஏ ஏ போடா ஏடா வா. வா கை சிந்தாது பாரு. இல்லுடா. என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். தந்தா என்ன? நானும் லல்லதான். 4 லட்சம் போட முடியாது. ஆடா போடா டே 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 ஆர்பால தார்காசன முஞ்சி. அம்மா சமாதியான உடுக்க அடிச்சு முஞ்சி. மெயின் ரோட்ல ஜெயில் போன முஞ்சி சின்ன முஞ்சி 4 லட்சம் போட 4 லட்சம். போடா. எவ்வளவு சாரு. அவளுக்காக எவ்வளவு வேலை செய்ய ஆயா நானு. கூட்டி கொடுத்தங்க ஆயா நானு. அந்த ஆளு சொல்லி எழுதி கொடுத்தேன் கொலை பண்ணி போடுங்க இவ்வளவு வேலை செஞ்சேன். 4 லட்சம் போட்டு நான் போட மாட்டேன். நீ மூஞ்சி 6 பானை தார்காசன மூஞ்சா விட மாட்டேன். உன் சாவு என்னாலதான். ஆனா நான் சாவாடி மாட்டேன். அந்த தளபதி கிட்ட இல்லாதான் சொல்லி அவனை வச்சு அவனை போடல. நான் போயிச்சாமி இல்லை இதுல இருந்து நல்லவனா மாறிட்டு ஜெயில ஒருத்தங்க அவனை காப்பாத்திட்டு சண்டை அச்சு தெரிஞ்சுட்டாரு. அவன் எங்க ஓட்டான் மன்னர் உயிரோடு இல்ல. மன்னர் கொலை பண்ணிட்டாங்க. அந்த சாரு தேவையா கத்திரி குத்தி குத்தி ஆமா அச்சு உன்னை கொலை பண்ண வந்துங்கிறான். அதுதான் நான் சார் காட்ட ஓடியாட்ட உன்னை காப்பாற்ற வந்தேன். நான் ரொம்ப நன்றிங்க. கட்டளை செய்தாலும் நல்லது செய்திருக்கேன். நான் தெரிஞ்சிட்டேன். ஏன் தெரியுமா 4 லட்சம் காட்ட கொடுக்கல தெரிஞ்சிட்டேன். அங்கே நின்று சரி அது வந்து உங்க காப்பாற்ற வந்துக்கிறேன். ஆமா காப்பாத்துறேன். நீ என்ன போயிடு. ஆமா இலவசம் லவ் பண்ணியா? ஆமா அந்த சில இருக்கிறான் நான் காப்பாத்தி போயிடு. உண்மையாகவா? நேரம் வச்சோம் ஆமா டேய் தளபதி வரடா உன் முன்னாடி. திருமணம் செஞ்சு வச்சேன். அநியாயமா நம்ம குடும்பத்தை கேட்கறதுக்கு அந்த பாவி அவன் நல்லா இருப்பாளவோ. கேள்வி என்னை சிறை அடைத்து விட்டார்கள். தவறு செஞ்சு செய்யாத குற்றத்துக்காக என் மீது தண்டனை. ஆமா அந்த கொடி ஒப்பா கொலை செய்தார்கள். எப்போ கொலை பண்ணிட்டாளா? ஆமா பழிக்கு பழி வாங்கின அவரை விடக்கூடாது. சீக்கிரம் முப்படை தளபதி என்று வராமல் மார் மீது எட்டு உதைத்து விட்டார். முப்படை தளபதி ஆளவந்தனை தோட்டா வாழ்ந்ததா சரித்திரமில்லை என்று நினைக்கக்கூடியவன். ஆணவம் தலைக்கேறிவிட்டது. அரண்மனையில் சாருமதி பார்த்துக் கொள்வாள். என் அமைச்சவனை வர சொன்னே இதுவரை நீ மச்சா ஒரு மாமா நீ கட்சி நாளைக்கு ஒன்னா கூட்டிங்க என்ன பண்ண மாமா செத்துட்டாரு. சார் போட்டு சாருமதி இருக்க வரை சரி விடு. நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன் நீ அந்த சாரு நாட்டுக்கு சொல்லிங்கிறா. இந்த நாட்டுக்கு நான் தான் மகாராணி. எனக்கு ஈடா யாரும் இருக்கக்கூடாது. அவன் என்ன பண்ணான்? கத்தி தூக்கின்னு சுத்தி சுத்தி வந்துங்க. அவன் என்ன பண்ணான்? அவன் கிடையாது. அவன் கொலை பண்ணு உனக்கு 15 லட்சம் தரேன்னு சொல்லிக்கிறான். அப்ப நான் சொல்றது நம்பிக்கை கிடையாது. அவன் சொன்னாங்க புலி கூட நம்பிக்கை இல்லை. 15 லட்சம் தரேன் போட்டா சொல்லிக்கிறான். உனக்கு முன்பாக என் நம்பிக்கை இல்லையா? இல்ல இரு தம்பி சொல்ல பார் குழந்தையும் தெய்வம் ஒண்ணு அறியாத வாயில மண்ணு. ஆமா சொன்னாவோ அவளுக்கு ஆணவம் தலைக்கேறி விட்டது. ஆமாங்க பெண்ணாக பிறந்து விட்டான். நான் காலாளி வேலையை கரத்தால் செய்யக்கூடிய பட்டை சிறைக்கு
தலைக்கெடுத்தது. இருக்குது. நீ போன உடனே அவங்ககிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பா ஆகும். நீ அதே போல அவங்ககிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடி. நேரம் பார்த்து நான் பின்னாடி பிடிக்கிறேன். அவளை கத்தில ஒரே சொரு சாப்பிட்டாவும் தக்க நேரத்தில் என் அறிவை கண்ணை திறந்த அனுமருளே பரமோரிலே இரட்ட வளவரதால் மறந்திருப்பே இருப்பது ஒரு மனம். சரி அது உண்டு. நாட்டுக்கு போ. எதிர்பார்த்து போப்பா போப்பா. அவளே வந்துட்டான். குளோஸ் அவன் கூட சேராத. எனக்கு பிடிக்கல அவன். நண்பனாகிவிட்டான். அவன் நம்புற அதை கூட தலைவராக கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் அன்பில்லோ. என்ன பாட்டுல பாடுறான். ஐயோ நான் மன்னனாக திடீர்னு போன வாசல் வருது. ஆஹா நேரம் நெருங்கி விட்டதா. யாருக்கு சொல்றாம? நமக்கு தான் சொல்றான். மணிமுடிக்கு நகர வள வரப்போகிறவே நேரம் நெருங்கிவிட்டது என்று விட்டான். இது புரியலையா உனக்கு? ஏன் நம்ம இடத்துல இவ்வளவு ஒன்று வளர்ந்திருக்கிறான். அதெல்லாம் என்ன கேட்காதே. பிறகு பார்வதி என்னம்மா சொன்னது ஞாபகம் கீதா. நான் பிடிவே நீ குத்து. நான் தளபதியாக வேண்டும். பார்வதி பணம்லாம் கேட்க மாட்டேன்ல. அதெல்லாம் மறந்து விட்டான். இதுக்கப்புறம் கேட்கறதுக்குலாம் வர வேணாம்னு சொல்லு. அப்போ பார்ப்பதற்கு வந்து என்ன நோக்கிறான்? பார்க்கறதுக்கும் வேணாம். அப்போ கொசு வாயில டேய் சூப்பர்ரா. யார் அது? வாஜார் இல்ல. பார்வதி ஏய், நானே உன்னை வாஜார் ஆகுண்டா. அப்படியா? உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு சொல்லியே வாஜார் ஆகுண்டா. இப்போ கூட பாதி ஆயிட்டு நீ பாதி ஆகி. உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் என்ன அவங்க ரெண்டு பேரும் தான் எதுவும் சொல்லாது உள்ள இல்ல. முடிய செய்கிறேன். பார்வதி இந்த நாளுக்காகத்தான் காத்துக்கொண்டு நீங்க நாளுக்காக காத்துக்கொண்டு இருந்தீங்க. அப்ப நீ ஏய் பார்வதி உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி திரும்ப துடிக்கிறது. எப்படி கண்ணே கனியாவது தேனத்திலே மாவட்ட திட்ட தெங்கனி வாடாத வண்ணமலரே தகுத்தாத தெங்கனியே வற்றாத வைகியே இடுக வைரவே செய்வாடும் கீழே உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள். ஐயோ என்ன வர்ணிக்கணும்னா சும்மா கிடையாதுங்க. 4 பம்பை 8 செலவு வேணும். அப்பதான் அம்மா வெளிச்சு இட்டுன்னு வர முடியும். நாளை முதல் அப்படி பூவாட காரியம்மா மாரியம்மா பட்டால மாரியம்மா பட்டால மாரியம்மா. காட்டேரி போல் காட்சிருக்கே போடா காடு காடு தொடர்பு நடக்கும். காஜாரி நைட்டு தானே பார்க்க முடியும். தங்கச்சிலையே உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? காஜாரி பாத்துக்கியா? நீனா பாத்துக்கியா? காஜாரி பயமாண்டா. வாழ தந்துக்கணும். வாடா வாடா முடியுமான்னு சொல்லிட்டு போகுது. ஆமா வாடா பாத்துக்கிட்டு போறேன். வாழ ஏய் எங்க இருக்குது? ஏய் போ. அது கேள்வி கேட்டுதான் வராதுடா. காட்டேரி வேண்டாம். எனக்கு பயம். இருவரும் சேர்ந்து செல்லலாம். சரிதானா? பார்வதி எனக்கு உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறது? ஏ மாம மதுர வீர மாமா மதுர வீர
எப்படியா காலி நிறுத்தி போயிச்சா எங்கிட்டு அமெரிக்கால இருந்து ஒண்ணு வந்தது இது தடவிக்கியா அப்படியே வாய்க்கு தான் வந்து நிற்கும் நான் ஒண்ணு சாதிக்கலாம் சாதிக்கலான்னு நினைச்சேன் நான் ஒண்ணு பொறி விடுவேன் அதான் நாங்க பாத்துப்போம் அடக்க தெரியாது உனக்கு 68 அருவா ஒண்ணுத்துல அடக்கங்களா தலையாச்ச இல்ல அதனால தலையாச்ச கொண்ட போட்டுன்னா போடுவேன் நீ கொண்ட மொத்தம் பாக்குறேன் சூப்பரா இருக்குமா எப்படிடா எனக்கு ஒரு நாள் வந்துச்சு என்ன சொல்ல காத்து ஒண்ணு என்ன காலையில போய் வந்தோடனே கடை நாய் ஓடும் ஹோட்டல் டொம்பு ஆடாது என்ன மாமா குப்பை போட்டாங்கடா மீட்டிங் நாட்டுக்கு போச்சு அவங்க எதனா சொன்னான் சாப்பாடியா சொல்ற மாதிரி இல்லைங்க ஓ நட்டா மாமா அவர் உள்ள கீறாரு ஓ மாமா அவர் உள்ள கீறாரு வர சொன்னாருடா வருவாரு கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு ஆக போகுது பொண்ணு பார்த்துருக்காங்க தெரியும் போது தெரிஞ்சு பார்க்கும்போது கல்யாணம் ஆக போகுது சின்ன பாட்டில இருந்து சின்னதுல இருந்து ஊட்டி வச்சுக்கிறோம் வாழ்க்கையில இன்னொன்னு சொல்லு சொல்லுமா நீ காட்டி கொடுக்க நண்டா மாமா வெளியே வந்து பாக்குறாரு குத்திட்டாங்க பரவாயில்ல விடு சிரிக்கிறாரு சிரிக்கிறேன் சொல்லு நாட்டு மக்கள் சொல்லியா உன்னை கரெக்ட் வந்து கண்ணாடி போட்டு அவர் கூட கரெக்ட் பண்ணிருக்கலாம் சரி அப்படியே நைஸா வருது சொல்லுமா அவங்களுக்கு சாவ போறேன் ஆண்டவா மூக்க விட்டு ஆண்டவா வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் வாழ்க்கையில ஆசைப்படுங்க பேராசைப்படாதீங்க இல்ல இதெல்லாம் பணத்துக்காக ஆசைப்படாதீங்க ஆமா பணத்துக்காக ஆசைப்பட்டாச்சு போல நடந்தா ஏற்படும் பணம் ஆசைப்படலாம் கொஞ்சமா பேர் ஆசைப்படக்கூடாது அதேதான் கொஞ்சமா இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க பண்ணதுல நல்லது இருந்திருக்கும் கெட்டது இருந்திருக்கும் நல்லது மட்டும் எடுத்துங்க கெட்டதுலாம் இங்க விட்டு போயிடுங்க அப்புறமேட்டு வந்து எடுத்துமாங்க
தவறா பேசுனா கூட தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் வாரே. ஏண்டா ஆபரே தேவடியா கொஞ்சமே மணிபுரி நாட்டில் அனைவரும் வேரோடு வைத்து விட்டேன். இனி எனக்கு நிகர் உங்க ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சார் ஒண்ணு எதுவுமே சொல்லல. நான் தான் இல்லாத போல அதெல்லாம் சொல்லி உன்னை குத்து வச்சேன். ஏன் தெரியுமா? 4 லட்சம் கேட்ட கொடுக்கல தேவடியா. நான் தான் போட வச்சேன். யார் உன்னை கேட்டா? உன்னை கேட்டு நான் ஏன்டா வாங்கினா? நான் நல்லவனா எப்போ மாறிட்டேன். உங்க ஆப்புக்கு 2 பேர் வந்துக்கிறாங்க. ஜெயில இருந்து காப்பாத்திட்டா கொல்லவோ வெல்லவோ பிறக்கவில்லை. காப்பாத்திட்டு அங்க பாடுறா எங்க அன்னை நம்பாதே அடிக்கிறியா? அடுத்த வழி அடிக்க போது போட்டு விட்டாயா? எப்படி ஜெகநாத ராஜேந்திரன் மாறுறேன்? முடி சூண்ட மன்னன் எல்லாம் கடைசியில் பிடிசாமல் மண் என்று நினைத்திருந்தால் ஆணவம் என்பது தலைக்கேறி இருக்கிறார். நான் இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று குறுக்கு வழியில் நடந்தேன். குறுக்கு வழியில் நடந்ததற்கு தப்பு பண்ணவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். மனிதனாக பிறந்தால் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. என் அக்காமல் கடைசி வயது எனக்கு ஒரு வயது அவளை தொட்டாது பேசிக்கொள்கிறேன். நான் இந்த மணிபுரி நாட்டு வாழ்வதற்கு அருகதை இருந்தவன். இதோ தெரிய முடிவு சென்று நீங்கள் இருவரும் திருமணத்தை செய்து கொண்டு இந்த மணிபுரி நாட்டை ஆள பிறந்த பெண் சிங்கா உனக்கு மட்டும்தான் அந்த தடுத்திருக்கிறேன். என்றுமே அதர்மம் வாழ்ந்ததா சரித்திரமில்லை. வாழ்மையே வெல்லும், வாழ்மையே வெல்லும், வாழ்மையே வெல்லும். வாய்க்கால் வடிகோடி புல்லுக்கும் அங்கே புதையுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம். அடேங்கப்பா, என்ன உயர்ந்த உள்ளம். இதுவரை எங்கள் நாடகத்திற்கு